அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பல்லாவரம் அருகே பொலிச்சலூரில் ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகளை அகற்றியதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வருவாய்த்துறையினரை விரட்டி அடித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். பல்லாவரம் அடுத்த பொலிச்சலூர் விநாயகர் நகர் பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் ஆக்கிரமிப்பு என கூறி விரைவில் அகற்றப்படும் என நோட்டீஸ் வழங்க வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்ததோடு அங்கிருந்து விரட்டி அடித்துள்ளனர். இதனால் ஒரு பரபரப்பான நிலவி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பொலிச்சலூர் கிராமத்தில் விநாயகர் நகர் பகுதி உள்ளது. இந்த நகரில் கலைஞர் தெரு, இரட்டைமலை சீனிவாசன் தெரு, தந்தை பெரிய தெரு என ஒரு ஏராளமான தெருக்கள் உள்ளது. இங்கே ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த நிலையில் இங்கு ஒரு 3000க்கும் மேற்பட்டவர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு வசிக்கும் மக்களுக்கு ஏற்கனவே முறையாக மின்சாரம், அதே போன்று வீட்டு வரி, அரசு உட்பட முக்கிய ஆதாரங்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு இடத்தை 7 நாளில் காலி செய்ய வேண்டும் என 2வது முறையாக மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு நோட்டீஸ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரியான வருவாய் ஆய்வாளர் தீபக் ராஜ் மற்றும் கிராம நிர்வாக ராதா என்பவர் வந்துள்ளார். அப்பொழுது அங்கிருந்த மக்கள் அவர்களை பார்த்து அங்கிருந்து ஓடி வந்தவர் அவர்களிடம் ஏன் இங்கே நோட்டீஸ் வழங்க வந்தவர்களை கேட்டபோது அவர்கள் முறையாக அவர்களுக்கு பதில் அளிக்காததால் ஆத்திரத்தில் அந்த மக்கள் ஒன்று கூடி அந்த வருவாய்த்துறைகளை முற்றுகையிட்டதோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து எதற்காக இந்த இடத்தை நீங்க கையகப்படுத்துறீங்க? ஏற்கனவே எங்களுக்கு கலைஞர் பட்டா 10 வருடங்களுக்கு மூலம் வழங்கப்பட்டுள்ளது. கலைஞர் ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட நேரத்தை தற்போது எதுக்கு இன்னைக்கு இடிக்க போறீங்க? பல விஷயம் கேட்ட போது அதிகாரிகள் முறையாக பதிலளிக்க முடியாமல் அங்கிருந்து வெளியே இருந்த போதிலும் மக்கள் தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்தால் ஒரு கட்டத்தில் இருந்தவர்கள் அங்கிருந்து இருசக்கர வந்து தப்பிச்ச நிலை தான் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியில் வர வருவாய்த்துறை இது போன்றுதான் கேள்வி எழுப்பியுள்ள நிலை ஏற்பட்டு வருகிறது. அடுத்த தடவை கண்டிப்பாக நோட்டீஸ் வழங்கப்படும் என வருவாய்த்துறை தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.